அப்பா எவ்வளோ கூட்டம் கோயிலில் சாமி பார்த்துட்டு வரக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. போங்க மம்மி, நீங்கள் எனக்கு டாய்ஸே வாங்கி கொடுக்கல. லல்லி, வீட்டில் அவ்வளோ டாய்ஸ் இருக்குது, நீ என்ன விளையாடுறியா சொல்லு? சும்மா பொம்மையை வாங்கி வீடு ஃபுல்லாக நிறச்சிட்ருக்கோம். பேசாம வா, வீட்டுக்கு போகலாம். இருந்தாலும் அது அழகாக இருந்துச்சு மம்மி. சரி சரி, வழி பூரா அதையவே பற்றி பேசிட்டு வராத, வா லல்லி. போச்சுடா, இனி இதையவே மூஞ்சி தூக்கி வச்சுக்குவா. பேசாம டேடி கூடயே போயிருந்துக்கலாம். ஓஹோ, அப்போ மேடம் எங்கூட வரமாட்டீங்க? ஆமாம். கவிதா, என்ன ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க? அக்கா, நீங்கள் எங்கே இந்த பக்கம்? கடை வரைக்கும் போகலான்ட்டு வந்தேன். ஓ அப்படியா, சரிங்கக்கா. நாங்கள் இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வரோம். ஓ சனிக்கிழமையா? பெருமாள் கோயிலுக்கா? ஆமாங்க்கா, நான் தான் சனிக்கிழமை பிடிக்கிறேன்ல, அதான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தோம். சரிம்மா. லல்லி ஏன் ஒரு மாதிரி டல்லாக வரா? அவளுக்கு வேறு என்னங்க்கா வேலை? எந்த கோயிலுக்கு போனாலோ எங்கே வெளியே போனாலோ அவள் கேட்குறத வாங்கி கொடுத்துடணும். அப்போ அவள் சந்தோஷமாக வருவா. இல்லைன்னு சொல்லிட்டுமானா மூஞ்சி தூக்கி வச்சுக்குவா. லல்லி, இதுக்கா சோகமாக வர? அகி கிட்ட நிறைய பொம்மை இருக்குது, வா வீட்டுக்கு வந்து விளையாடு. சரிங்க ஆண்டி. சரிம்மா, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்கக்கா, பார்த்து போயிட்டு வாங்க, நாங்களும் வீட்டுக்கு போகிறோம். சரிம்மா, ஃப்ரீயாக இருந்தீன்னா வீட்டுக்கு வா, நீ வீட்டுக்கே வர்றதில்லையே முதல் மாதிரி. சரிங்கக்கா, ஈவினிங் போல் வரேன். சரிம்மா. ஆண்டி பாய். பாய் லல்லி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.